ஹாய் ராஜாமலர் பேசுகிறேன். எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி வாங்கினோம். அதில் கோழி நாங்களே வீட்டில் அறுத்தோம். அதை அறுக்கும்போது அதில் முட்டை நிறைய இருந்தது. முட்டையை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு நல்லா அலசியாச்சு. நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா அலசிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சோம். வெங்காயம், கசகசா, சீரகம், சோம்பு இதை போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் போட்டு அதையும் அரைச்சிக்கோங்க. நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். நல்லெண்ணெய் பண்ணும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு நல்லது. வெங்காயத்தை, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சட்டி அடுப்பில் போட்டுட்டு அந்த எண்ணெயை ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை இலை எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதுக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போடுங்க. நான் குழம்பு மிளகாத்தூளும் போடுவேன், கொஞ்சம் காரத்தூளும் சேர்த்து போடுவேன். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொதி நல்லா வந்த பிற்பாடு நம்ம வச்சுருக்கோம்ல கறி அலசி அதை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நல்லா சாப்பாட்டில் போட்டிங்கன்னா கறி குழம்புல கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதி வந்த பிற்பாடு அந்த முட்டையும் இந்த ஈரெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு, ஏன்னா உடஞ்சிரும், அது உடஞ்சா ஸ்மெல் வரும். கொதித்த பிற்பாடு இதை அப்படியே போட்டுடணும். போட்டு நல்லா பெரட்டி எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் கொதி நல்லா வரணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றி அது நல்லா நாட்டுக்கோழியில் அதனால் நல்லா வேகணும். வேகிறதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ருங்க. கொதி வந்த பிற்பாடு மிளகுத்தூள், கடைசியாக மிளகுத்தூள் போட்டு இறக்கிடணும். அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி நல்லா எங்களுக்கு நிறைய கொழுப்பு இருந்துச்சு, அதனால் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றினேன். அந்த கொழுப்பே பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்னு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க, அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அப்படியே திக்காக ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ண மாதிரியே பண்ணி பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி நல்லெண்ணெயில் மட்டும் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக கசகசா, சீரகம், சோம்பெல்லாம் போட்டிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, பாய். பிடிச்சிருந்தா